Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஜோதிடம் எப்படி நமக்கு வாழ்க்கையில் பயன்படுகிறது, என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஜோதிடத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வகையில் இன்றைக்கி குழந்தைகளினுடைய படிப்பு சம்பந்தப்பட்டது நம்ம ஜோதிடம் மூலமாக எப்படி நம்ம ஒரு ஜோதிடத்தை எப்படி ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இது நான் பெண்கள்.comலேயே நம்ம சில எபிசோட்ஸில் இதை பேசியிருக்கோம். பட் இப்போ புதுசாக நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு இது ஒரு தகவலாக நம்ம கொடுக்குறோம். படிப்பு சம்மந்தப்பட்ட கிரகம் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு படிப்பு அது பெரியவங்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம். ஒரு படிப்பு நல்லா வரணும் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் தான். புதன் அறிவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம். ஸோ இந்த அறிவு சம்பந்தப்பட்ட கிரகம் புதன் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அது சூரியனோட தான் இருக்கும். ஏன்னா சூரியனும் புதனும் ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகங்கள். ஒன்று சேர்ந்தே இருக்கும், இல்லைன்னா இந்த டிகிரி கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். ஸோ இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த புதன் அஸ்தங்கதம்னு சொல்லுவோம். அந்த கிரகம் மறைஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த புதன் கிரகம் பார்த்திங்கன்னா உச்சம் பெறக்கூடிய ராசி கன்னி ராசி. ஸோ கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுவார். மீன ராசியில் புதன் நீச்சம் பெறுகிறார். ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்கேஜியிலேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ரொம்ப மந்தமாக இருக்கும். படிப்பு பிடிக்காது, ஒரே மக்காக இருக்கும், ஃபெயில் ஆகும், இது உருப்படாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு 9ஆம் வகுப்பு பார்த்திங்கன்னா 10ஆம் கிளாஸில் சூப்பராக இருக்கும், 12ல் டாப்பராக இருக்கும், காலேஜு சூப்பராக படிப்பாங்க, வெளிநாடு போய் சூப்பராக படிப்பாங்க. அவங்களாம் இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த படிப்புக்கான கிரகம் நல்லாயிருக்கும். புதன் ஜாதகத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த 8ஆம் வகுப்பு 12 வயசுங்கிறது பாலாரிஷ்ட தோஷம்னு சொல்லுவோம். அந்த பாலாரிஷ்ட தோஷம் 12 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களை ஒரு மந்தத்தன்மையிலேயே வைக்கும், படிக்க விடாது. அந்த குழந்தைங்களுக்கு நல்ல அறிவு இருந்தால் கூட படிப்பில் ஒரு நாட்டம் இருக்காது. 13 வயது வந்த பிறகு அந்த குழந்தை சூப்பர் டூப்பர் ஆகிடும். அப்போது அந்த புதன் கிரகம் அதில் வலுத்து இருந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னா சூப்பராக படிப்பாங்க. இதில் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம். புதனும் குருவும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்கள்லாம் சான்ஸே கிடையாதுங்க. அதாவது சரஸ்வதி யோகம்ங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு அப்படியே இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா, ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்காங்க, ஒரு கூலி குடும்பத்திலிருந்து ஐஏஎஸ் டாப்பராக வராங்க, அவங்க யூபிஎஸ்சியிலலாம் பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கெலாம் புதனும் குருவும் ஜாதகத்தில் அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லைன்னா அவ்வளோ பெரிய ஒரு அரசாங்க பதவியை அந்த குழந்தைங்களால் வர முடியாது. அந்த குருவும் அதுங்களுக்கு நல்லாயிருக்கும் ஜாதகத்தில். ஸோ புதனும் குருவும், இந்த புதன் அறிவு அப்படின்னு சொன்னோம்னா, குரு அந்த அறிவை எப்படி நம்ம உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒரு சில படங்கள் பார்க்கலாம், நல்லா படித்த டாக்டர் எப்படி கொலை பண்ணுறான் அப்படின்லாம் சில படங்கள்லாம் வருது பார்த்திங்களா. அப்போ படித்த கிரிமினலுங்க அவங்கெல்லாம். புதன் நல்லா இருக்குது, அறிவு நல்லா இருக்குது, ஆனால் அந்த அறிவை சரியாக பயன்படுத்தாமல் இப்போ ஸ்கேம் எல்லாம் வருது. ஒரு நல்ல படித்தனால மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து திருட முடியும். அடுத்தவங்கள ஹேக் பண்ணுறது, அடுத்தவங்களுடைய அந்த சிம் கார்டை வச்சு எப்படியெல்லாம் திருடுறதுங்கிறது, அவன் ஐடியில் ஒரு பெரிய படிப்பு படிச்சிருந்தால் தான் அந்த திருட்டுத்தனமான அறிவு அந்த மாதிரி போகும். அப்போது குரு பகவானும் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். உன்னுடைய அறிவை நீ எந்த அளவிற்கு முறையாக பயன்படுத்துகிற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா எத்தனை பெற்றோர்கள் எனக்கு தெரியும், ரொம்ப நல்லா படிக்கிற குழந்தை மேடம், ஆனால் அவன் படித்து பாருங்கள் கடைசியில் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டான், ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு சரியில்லை, இவன் மேல் கொண்டு படிக்கிறதுக்கு அப்படிங்கும்பொழுது அவன் ட்ரக்ஸில் போயிட்டான், நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சேன், இந்த மாதிரி ஆயிட்டான்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த புதன் நல்லாயிருக்கும், குருவும் நல்லாயிருக்கும், சுக்கிரன் போய் அதை கெடுத்துரும். தவறான பழக்க வழக்கங்களுக்கு அந்த குழந்தைங்க ஒரு 16 வயசுக்கு அந்த பழக்க வழக்கத்தில் போய் விழுந்துருவாங்க. அப்போ ராகுவும் சுக்கிரனும் அந்த ஜாதகத்தில் அந்த வயது காலத்தில் சரியில்லை அப்படிங்கும் பொழுது அவங்க
நல்லா படித்து பிரமாதமாக வரணும் அப்படிங்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்க்கு போயிடுவாங்க. டாக்டர் படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க, யூபிஎஸ்சிக்கு போகிறதுங்க, இப்போ படிக்குங்க, பாஸ் பண்ணாதுங்க. அதே மாதிரி சிஏ, அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த பசங்களுடைய முழு உழைப்பையும் அதில் போட வேண்டிய ஒரு படிப்பு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனையோ படிப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நிறையாலாம் வருது. அதெல்லாம் நமக்கு என்னன்னு கூட தெரியல, அப்டேஷன் இல்லை நமக்கு. ஸோ படிப்புக்கான கிரகம், அறிவை பற்றி சொல்லக்கூடியது புதன். அந்த அறிவுத்திறனை இந்த பிள்ளைகள் எப்படி பயன்படுத்தும் அப்படின்னு சொல்கிறது வந்து குரு. அப்போ இந்த புதனும் குருவும் ஒரு ஜாதகத்தில் சரியில்லாமல் இருந்தால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து மறதி வந்துடும். ஒரு பக்கத்தை படிக்கும், ஒரு கொஸ்டினை படித்தா நம்ம அந்த அம்மா வந்து அடிப்பாங்க, கொட்டுவாங்க. ஒரு கொஸ்டின் தானே, எத்தனை வாட்டி படிச்சுட்டே இருக்கேன், எத்தனை வாட்டி உனக்கு சொல்லித்தர்றது அப்படின்னு. எழுதி படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த எழுதும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு மனசில் பதியும். ஸோ இந்த மறதியை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா புதன் சரியில்லாமல் இருந்தாலோ, இல்லை புதன் சனியுடன் இருந்தாலோ, புதன் ராகுவுடன் இருந்தாலோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து குழப்பத்தை கொடுத்துரும். போய் உட்காந்து அடிஷனுக்கு பதிலாக சப்ட்ராக்ஷனை போட்டுரும், சப்ட்ராக்ஷனுக்கு பதிலாக டிவிஷனை பண்ணி விட்றோம். ஸோ அதில் என்ன பண்ணணுமோ அதில் குழப்பம் வந்துடும். அப்புறம் வீட்டுக்கு வந்து யோசிக்கும், ஐயோ நான் தப்பாக எழுதிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புதன் நல்லா இருக்காரு, குருவும் நல்லா இருக்காரு. ஆனால் புதனோ குருவோ சனியுடனோ இல்லை ராகுவுடனோ சேரும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு கடைசி நிமிடத்தில் ஒரு குழப்பங்கள் ஏற்படும். ஒரு சில குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குங்க. படிக்கிற சமயத்தில் அந்த பரீட்சை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு வந்துடும். அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடில் ஜுரம் வர்றதோ, இல்லை வயிறு வலி வர்றதோ, இல்லை இந்த பசங்களுக்கு வந்து வயிற்றால போகிறதோ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நர்வஸ்னஸ் வந்து ஆரோக்கிய குறைபாடை கொடுத்து விடும் செவ்வாய். அப்போது கிரகங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே முக்கியமானது தான். ஆனால் அந்த அறிவையும் அறிவு திறனையும் ஒரு விஷயத்தை சொன்னோடனே கப்புன்னு பிடிச்சிக்கிறதும் புதன் தான் காரணமாக இருக்கிறார். இப்போது அதனால தான் ஹயக்ரீவர் வந்து நம்ம வந்து படிப்புக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு தெய்வம். ஹயக்ரீவரை தினமும் வழிபட்டால் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி நல்லா இருக்கும். இந்த ஹயக்ரீவரை புதன்கிழமை தோறும் வழிபாடு செய்ய வேண்டும். ஸோ படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு முக்கியம், அதுங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரணும், அதுங்களுக்கு வந்து எந்த விதமான தடையும் ஏற்படக்கூடாது படிப்பில் அப்படிங்கும்பொழுது விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு. ஸோ காலையில் எழுந்திருந்து நீங்கள் விநாயகரை குழந்தைங்க வந்து வழிபாடு செய்தாங்கன்னா ஒரு நல்ல ஞாபக சக்தி இருக்கும். தோப்பு கரணம் போடும் பொழுது, மண்டையில் கொட்டி தோப்பு கரணம் போடும் பொழுது உடல் ஆரோக்கிய குறைபாடு அந்த குழந்தைகளுக்கு இருக்காது. ஒரு நல்ல தைரியத்தையும் அந்த பிள்ளையார் வந்து கொடுப்பார். அப்படிங்கிறதுக்காக தான் விநாயகர் வழிபாடு குழந்தைங்களுக்காக படிப்புக்கு சொல்லப்பட்டது. ரெண்டாவது ஹயக்ரீவர் புத்தி கூர்மையை அதிகரிக்கக்கூடிய தெய்வம். அது மட்டுமல்ல, ஞாபக சக்தியோடு சேர்ந்து அந்த புத்தி கூர்மையும் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை, அது ஹயக்ரீவரினுடைய ஒரு உபாசனையில் ஹயக்ரீவரை வணங்க 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 அந்த கிராஸ்பிங் பவரும் அந்த மெமரி பவரும் கான்சன்ட்ரேஷனும் அதுங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இந்த புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு முடிந்து அடுத்தது ஹயக்ரீவரை வணங்க வேண்டும். மூன்றாவதாக சரஸ்வதி கடவுள். ஏன்னா அவள் தான் நீங்கள் பார்க்கலாம், கையில் ஜபமாலையுடன் கையில் புத்தக அந்த ஏடுடனும் இருக்கக்கூடியவள் சரஸ்வதி தான். கலைக்கு வித்தைக்கு அதிபதியானவளும் சரஸ்வதி தேவி தான். நமக்கு வாக்கு சித்தியாகிறது. அப்போது படிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து ஒரு நல்ல முறையில் வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கு சரஸ்வதி கடாட்சம் இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடையாது. விநாயகரை வழிபாடு செய்து ஹயக்ரீவரை வழிபாடு செய்து சரஸ்வதி வழிபாடையும் செய்யும் பொழுது குழந்தைகளினுடைய படிப்பு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ புதன்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புத பகவானுக்கு தீபம் ஏற்றுவது ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாகும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு இலக்கு இருக்கும். ஒரு டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஐஆர்எஸ் ஆகணும்னு ஒரு இலக்கு. அந்த இலக்கு 9ஆம் வகுப்பு வரும்பொழுது அந்த இலக்கை வந்து அவங்க தொடணும். அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் இந்த 3 தெய்வ வழிபாடையும் அனுதினமும் செய்தால் உங்கள் குழந்தைகளுக்கு அவங்க கிடைக்கிற யூனிவர்சிட்டி, இப்போ அவங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி ஆசைப்படுகிறாங்களோ, ஹார்வர்ட் போகணுமா அந்த மாதிரி,
எங்கே போய் அவங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி அவங்க கண்டிப்பாக அவங்க படிப்பாங்க. அதனால் தாய்மார்கள் உங்கள் குழந்தைகளுக்கு புத்தி கூர்மை மற்றும் மறதி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். புதன்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புத பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் பச்சை பயிறு தானம் செய்வதும் மிகப்பெரிய பரிகாரம். 9ஆம் வகுப்பு வந்த பிறகு தினமும் விநாயகர், ஹயக்ரீவர் மற்றும் சரஸ்வதி தேவி இவங்க 3 பேரினுடைய வழிபாடையும் செய்யுங்க. ஆலயங்களுக்கு சென்றும் வழிபாடு செய்யுங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் பல முக்கியமான தகவல்களும் நிறைய பேருக்கு பயன்படக்கூடிய விஷயங்களையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.